நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மெஷர்மெண்ட் லெசன் பார்த்தோம். மெஷர்மெண்ட் லெசனில் இருக்க ஃபுல் புக் பேக் பார்த்தோம். இந்த தடவை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் லெசன்லேருந்து ஃபுல் புக் பேக் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் லெசன்லேருந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மைக்ரோன். மைக்ரோனில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் மெஷர் பண்ணலாம். ஸோ டேஷ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். வைரஸ் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்கை காட்டும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து லிவிங் கேரக்டர் எப்போ காட்டும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அது லிவிங் கேரக்டராக மாறிடும். நான் லிவிங் கேரக்டர் அப்படின்னா, இப்போ உடம்புக்கு இருக்கும்போது அது கூட எந்த ஆக்டிவேட் ஆகாது. அது நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ விச் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்? வைரஸ். ஸோ தென் டேஷ் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா விதவுட் நியூக்ளியஸ். ஓகே, பாக்டீரியாவில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. ஓகே, பேஸ்ட் ஆன் ஷேப் த பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு 4 types. ஸோ 4 typஸாக கிளாஸிஃபை ஆகுது. இப்போ காமன் கோல்டு இன் ஹியூமன் இஸ் காஸ் பை இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸானால் இந்த கோல்டு என்பது காஸ் ஆகுது. ஓகே, இப்போ fill in the blanks. First one, dash is prepared from a mold called penicillium. பென்சிலியம்லேருந்து என்ன தயாரிக்கப்படுது? பென்சிலின் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகே, தென் டேஷ் ஆஃப் த இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா டேஞ்சரஸ். ப்ரோட்டீனால் மேடாக இருக்குது இந்த ப்ரியான்ஸ். ஓகே, ப்ரியான்ஸ் என்பது ப்ரோட்டீனால் மேடாக இருக்குது அண்ட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் for our health and also for other organism. Okay, then infecting virus particle found outside the host cell is virion. So இப்போ வந்து நம்ம பார்த்தோம், வைரஸ் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது என்னன்னு தெரியல, பட் அவுட்சைட் த ஹோஸ்ட் செல் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வெளில இருக்கும்போது அந்த வைரஸை வந்து நம்ம வைரியான் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு, மைக்ரோ ஆர்கானிசம் கேன் ஒன்லி பி சீன் வித் அன் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப். இப்போ வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சின்ன ஆர்கானிசம் வந்து நம்ம அப்படியே வெறும் கண்ணால் பார்க்க முடியும். நம்மளுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் தேவை. ஓகேவா? அண்ட் பாக்டீரியா விச் இஸ் ஃப்ளாஜிலம் அட் ஒன் எண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோட்ரிகஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1 flagella at one end. ஸோ 2 ends இருக்குது. இது ஒன் end பட் ஒன் எண்டில் தான் இந்த ஃப்ளாஜிலா இருக்குது. இது வந்து என்னது? மோனோட்ரிகஸ். ஓகே, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு கால் பேத்தோஜன்ஸ் அப்படின்னா எது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அது வந்து நம்மளுக்கு நோய் விளைவிக்கும். ஓகேவா? அதுதான் கரெக்ட். இப்போ ட்ரூன்னு போடலாம். ஓகே, ஸோ ப்ரியான்ஸ் வந்து மேட் ஆஃப் ப்ரோட்டீனு அண்ட் பேத்தோஜன்ஸ் வந்து விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். ப்ரியான்ஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ். ஓகே, இப்போ ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். ஸோ டெங்கு வைரஸ் வந்து ஃபீமேல் தான் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்றாங்க. கரெக்ட் கிடையாது? கரெக்ட் ஒன்லி. ஃபீமேல் தான் ஸ்ப்ரெட் பண்ணுது டெங்கு வைரஸை. தென் தேர்ட் ஒன், சிக்கன் பாக்ஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் அப்படின்னா ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் இல்லையா, அதுதான் கம்யூனிகபிள். ஸோ சிக்கன் பாக்ஸ் ஒன்று ட்ரூ. சிட்ரஸ் கேங்கர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸால் இந்த பறவை தான். ட்ரூ. ஓகே, ஈஸ்ட் இஸ் யூஸ் இன் த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னா ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? ஈஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ அதுவும் ட்ரூ தான். இப்போ நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து ரைசோபியம். ஓகே, இது மெமரி பண்ணுங்கள், ஏன்னா வந்து இது கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட கேட்பாங்க. டியூபர்குலோசிஸ் அப்படின்னா பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா. ஓகே, குரு அப்படின்றது ஒரு ப்ரியான். ஓகே, ஸோ ப்ரியான்னா வந்து இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ஹியர் குரு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரியான். ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து லாக்டோபாசிலஸ் ஆசிடோஃபிலஸ். ஓகே, ப்ரோபயோட்டிக் வந்து லாக்டோபாசிலஸ் ஆசிடோஃபிலஸ். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். எட்வர்ட் ஜெனர் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க? வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஷார்ட் ரீகேப். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம மைக்ரான் வச்சு மெஷர் பண்ணுவோம். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அண்ட் என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசமில் நம்மளுக்கு டிசீசஸ் ஏற்படுத்துதோ அது வந்து நம்ம பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட்
அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஷோ பண்ணுறது வந்து வைரஸ். அண்ட் வைரியான் வந்து ஹோஸ்ட் அதாவது நம்ம உடம்புலேருந்து வெளில இருந்தால் வைரியான். இப்போ பாக்டீரியா. ஸோ பாக்டீரியான்றது ஒரு ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கனிசம் தட்ஸ் செல் வித்அவுட் நியூக்ளியை. அண்ட் பாக்டீரியா வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகும் பேஸ்ட் ஆன் ஷேப் மேலே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியாவில் வந்து 1 ஃப்ளாஜிலா அப்படின்னா கீழே ஒரு பலூனுக்கு ஒரு நூல் மாதிரி போகும் இல்லையா, அது 1 தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மோனோட்ரிக்கஸ். அண்ட் பாக்டீரியாவில் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்தா டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு பாக்டீரியா. ஓகே, ஸோ நம்ம இப்போ வைரஸில் ஒன்று கூட எடுத்துக்கலாம். ஸோ வைரஸ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் the infecting virus particle outside the host cell is virion. And also வந்து common cold in human is caused by influenzaன்ற ஒரு வைரஸ். ஓகே, வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து காமன் கோல்டு. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸா ஆன்சர். ஸோ இப்போ பென்சிலின் பற்றி சொல்லணும் அப்படின்னா விச் இஸ் ப்ரிப்பேர் ஃப்ரம் பென்சிலியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சரி இன்னொரு வேக்சின் பற்றி பார்த்தா எட்வர்ட் ஜெனர் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சார். ஓகே, தென் protein particles made up of infectious particle made up of protein கேட்டால் prions. and diseases causing microorganism is pathogens. அண்ட் ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து டெங்கு வைரஸை பரவும். அண்ட் சிக்கன் பாக்ஸ் வந்து பரவற டிசீஸ், ட்ரூ. சிட்ரஸ் கேங்கர் வந்து இன்செக்ட்ஸால் பரவுது. அண்ட் ஈஸ்ட் வந்து ஆல்கஹாலில் யூஸ் ஆகுது, ட்ரூ. நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து ரைசோபியம். டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு பாக்டீரியா, குரு வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரியான். ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து லாக்டோபாசிலஸ் ஆசிடோஃபிலஸ். எட்வர்ட் ஜெனர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் வேக்சின். இப்போ மூவிங் டு கொஷின் ஆன்சர் ப்ரீஃப்லி. ஐ திங்க் இதுக்கு முன்னாடியும் நிறைய கொஷின் ஆன்சர் இருக்குது, அதில் பார்த்துட்டு இது வந்துடலாமே. ஸோ ரைட் த நேம் ஆஃப் எனி நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம், விச் இஸ் ரைசோபியம். நேம் த பாக்டீரியா யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர், ஆசிடோபாக்டர் ஆசிட்டி. ஸோ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், வாட் இஸ் த ஃபங்கி விச் இஸ் யூஸ் இன் த ஆல்கஹால் ப்ரொடக்ஷன்? அஃப்கோர்ஸ் ஈஸ்ட். அதே மாதிரி what is a bacteria which is used to produce vinegar? Azitobacteria acidity. Then write the names of any 3 protozoans எதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் எழுதலாம், பட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது அமீபா, பிளாஸ்மோடியம், பாரமீசியம். ஓகே, அமீபா, பிளாஸ்மோடியம், பாரமீசியம் is the example of 3 protozoans. Then who discovered penicillin? ஸோ பென்சிலின் பற்றி 2 இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்று வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து பென்சிலின் டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து பென்சிலின் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் பென்சிலியம் நோட்டேட்டியம். ஓகே, தென் which diseases can be prevented by vaccination? Page number 191. ஆக்சுவலி நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வேக்சின் போட்டால் நமக்கு என்னென்ன டிசீஸாக நம்ம தடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஸ்மால் பாக்ஸ், போலியோ, மீசல்ஸ், மம்ஸ், ருபெலா, டியூபர்குலோசிஸ். ஸோ இதெல்லாம் போட்டால் வந்து நம்ம சில டிசீஸ் இந்த டிசீஸ்லாம் நம்ம தடுக்கலாம். ஸோ ஸ்மால் பாக்ஸ், போலியோ, பிபி அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் மீசல்ஸ், மம்ஸ், எம்எம், ருபீலா, டியூபர்குலோசிஸ் அது ஒன்று இருக்குது. ஸோ ஸ்மால் பாக்ஸ், போலியோ, மீசல்ஸ், மம்ஸ், ருபீலா, tuberculosis. Okay, tuberculosis is a bacteria as we know. இப்போ நம்ம ஆன்சர் ப்ரீஃபிக்கு போகலாம். ரைட் த 4 types of bacteria based on the shape. Page number 181. So here are the 4 types of bacteria based on shape. எக்ஸாம்பிள் இல்லாமல் எழுதுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ஷேப்பில் வந்து 4 types இருக்குது. பேசிலை விச் இஸ் ராட் ஷேப் பேக்டீரியா, ஸ்பிரிலா ஸ்பைரல் ஷேப் அப்படின்னா பால் ஷேப் பேக்டீரியா மாதிரி, அண்ட் காக்ஸி இஸ் அ ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப் பேக்டீரியா, விப்ரியோ இஸ் அ காமா ஷேப் பேக்டீரியா. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் டயக்ராம் வந்து காக்ஸி வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப், ஸோ பால் ஷேப்பில் இருக்குது. பேசிலஸ், ஸோ பேசிலஸ் வந்து ராட் ஷேப்ட், இது ராட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இது ராட் ஷேப்பில் இருக்குது.
அண்ட் ஸ்பிரில்லா வந்து ஸ்பைரல் ஷேப், இது ஸ்பைரல் ஷேப். விப்ரியோ அப்படின்னா காமா, இது காமா மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, பட் இந்த மாதிரி ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ காக்ஸி பால் ஷேப்டு, பேசிலஸ் ராட் ஷேப்டு, ஸ்பிரில்லா வந்து என்ன பார்த்தோம், ஸ்பைரல் ஷேப்டு, ஸ்பிரில் ஸ்பைரல், அண்ட் விப்ரியோ வந்து காமா ஷேப்டு. ஓகே, நோ நீட் எனி எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். இப்போ செகண்ட் கொஷின், வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? So start from here. Antibiotic is a substance produced by living organism which is toxic for other organism. So antibiotic என்றது ஒரு ஆர்கானிசம்னால ப்ரொடியூஸும் ஆகுது அண்ட் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ பென்சிலின் எடுத்துக்கோங்க. பென்சிலின் வந்து பென்சிலியன் ரொட்டேட்டியம், அது ஒரு ஆர்கானிசம் தான், ஆர்கானிசமால் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு ஆர்கானிசம், இதனால் ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் ஆகுது அண்டு டிசீசஸ்லாம் அழிக்குது. டிசீசஸ்லையும் நம்ம அதர் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தீஸ் ஆர்கானிசம்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய் வாட், டிஸ்ட்ராய் த அதர் ஆர்கானிசம் விச் இஸ் டாக்ஸிக். அப்படின்னா டாக்ஸிக்னா நஷ்டங்கள் ஃபார் அதர் ஆர்கானிசம். ஓகே, கஷ்டங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் ஆர் பேத்தோஜன்ஸ், பேஜ் நம்பர் 187. ஸோ few microorganisms are harmful to plants, animals and humans. சில மைக்ரோஆர்கனிசம் வந்து பிளான்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ ஹியூமன்ஸ்க்கோ இவங்களுக்குலாம் வந்து டேஞ்சராக இருக்குமா. அந்த மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ ஃபால்ஸில் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன்ல, அதுதான் இங்கேயும் அதே எடுத்து இங்கே போடுங்க. few microorganisms are harmful to plants, animals and humans. They cause diseases and hence they are called pathogens. ஓகே, ஸோ பேத்தோஜன்ஸ் வந்து அது அப்படின்னா என்னது, நம்மளுக்கு வந்து சில டிசீஸ்லாம் வருது இல்லையா மைக்ரோ ஆர்கனிசம் வச்சு, அது நம்ம பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ 9th ஒன், ஹவு டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம் என்டர் இன்டு ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு என்ன வருது, பேத்தோஜென்ஸ்னு வருது. ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது எப்படி வந்து பேத்தோஜென்ஸ் வந்து எப்படி உள்ளே போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்மளோட ஸ்கின்ல எங்கேயாச்சும் காயம் இருந்துச்சுன்னா அந்த காயம் வழியாக உள்ளே போகும். ஓகே, wound or cut. ஓகே, ஸ்கின்ல மட்டும் இல்லை, வாயில் இருந்துச்சுன்னா போகும். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 187. பேத்தோஜன்ஸ் என்டர் இன்டு த பாடி த்ரூ கட்ஸ் அண்ட் wounds in the skin, mouth or nose and cause diseases. ஸோ பேத்தோஜன்ஸ் வந்து இப்போ உங்கள் மூக்குலேயோ உங்கள் ஸ்கின்லேயோ உங்கள் வாயிலையோ எங்கேயாச்சும் ஒரு சின்ன காயம் இருந்தாலும் அந்த காயம் வழியாக இந்த பேத்தோஜன்ஸ் அப்படின்றது உள்ளே போயிடுமா. வைரஸஸ் காசிங் ஃப்ளூ ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர். ஸோ ஃப்ளூக்குள்ளே வந்து வைரஸ் இருக்குது. ஓகே, ஃப்ளூக்குள்ளே என்ன இருக்குது, வைரஸ் இருக்குது. அது வந்து ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ கொரோனா வைரஸும் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுது, காற்று மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றாங்களே. ஸோ மோஸ்ட்லி வந்து வைரஸ் என்பது காற்று மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இதுவும் காற்று மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. when the patient sneezes droplets containing viruses spread in air. இப்போ வந்து அதான் இப்போ கொரோனா வைரஸ் டைமில் சொல்கிறாங்களே, மூக்கை மூடிட்டு தும்புங்க அப்படின்னு. அதான் அப்படி தும்பலை அப்படின்னா அவங்க எச்சையோ அவங்க சளியோ இதில் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காற்று மூலமாக பரவி ஒன்னொருத்தவங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல். ஹீ பிரீத்தஸ் வரைக்கும் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், எதுக்கு வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து விவசாயிக்கு தேவை? Why microorganisms are essential for agriculture? So page 185, microorganisms are called as decomposers because they act upon degradable wastes. ஸோ மைக்ரோஆர்கனிசம் வந்து நம்ம டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டீகம்போசர்ஸ்னால் ஒரு ஏதாச்சும் ஒரு மைக்ரோ ஆர்கனிசமோ செத்து போச்சு அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து எப்படி சொல்கிறது, called as decomposers because they act upon degradable wastes. பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மேலே ஆக்ட் பண்ணுறது என்னது, இந்த டீகம்போசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டியூரிங் த ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ் இன்டு த சாயில் மேக்கிங் த சாயில் ஃபர்டைல். ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் வழியாக வந்து இந்த நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சாயில்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா, ரிலீஸ் ஆகிட்டு மேக்கிங் த சாயில் ஃபர்டைல். திஸ் கம்போஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். புரியலையா? சரி, ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் வந்து நைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த நைட்ரேட்ஸ் வந்து இந்த நைட்ரேட்ஸும் சில வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்துட்டு சாயிலேருந்து வெளில வரும். சாயிலேருந்து வெளில வரும்போது இந்த சாயிலை வந்து அப்படியே ஃபர்டைலாக மாற்றிடும். ஃபர்டைலாக மாற்றினா என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர் ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து நைட்ரோஜனும் வேஸ்ட்டும் சேர்ந்துட்டு இன்ஆர்கானிக் அப்படின்னா பழத்தோட தோலோ இதெல்லாம் வந்து சேர்ந்துட்டு ஒரு ஃபர்டைலாக மாற்றும். இந்த சாயிலை வந்து ஃபர்டைலாக மாற்றும் போது அக்ரிகல்ச்சர் என்பது நடைபெறும். ஓகே, ஸோ இப்போ நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நாடுல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். ஸோ ரைசோபியம் பாக்டீரியா வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட்டில் வந்து வாழுமா. அண்ட் இது வந்து என்ன ஆகும்னா enrich the soil by fixing the atmospheric nitrogenous nitrates which are essential for the growth of plants. இப்போ எல்லாம் நினைப்பீங்க, இங்கே வந்து நைட்ரோஜன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நைட்ரோஜன் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து இங்கெல்லாம் வாழ்ந்துட்டு ஒரு நைட்ரோஜன் அப்படின்ற ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, நைட்ரோஜன் வந்து ரைசோபியம் பாக்டீரியாவால் ப்ரொடியூஸ் ஆகுது. which are essential for the growth of plants. Growth of plants க்கு essential ஆகுது. Some free living bacteria in soil like cyanobacteria. எக்ஸாம்பிள் வந்து cyanobacteria கொடுக்கலாம். cyanobacteria வந்து உள்ளே வந்து ரைசோபியம் பாக்டீரியாவாக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ரைசோபியம் பாக்டீரியா வந்து ரூட் நாடுல்ஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இதனால் enrich the soil and also growth of plants is done. இப்போ பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் த crops from pests. ஸோ சில மைக்ரோப்ஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா எனிமீஸ். ஓகேவா, எனிமீஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, இப்போ நிறைய பூச்சி புழுக்கள்லாம் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து இன்ஃபர்டைலாக மாற்றிட்டு அண்ட் அந்த மரங்கள் எதெல்லாம் வளருதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் இல்லையா. அதனால் வந்து அதோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிடி காட்டன், அதாவது பேசிலஸ் திரஞ்சாய்சிஸ், இது வந்து கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ். இந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ரும் இல்லையா, அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேசிலஸ் திரஞ்சாய்சிஸ் யூஸ் ஆகுது பிடி காட்டன். தென் ட்ரைகோடெர்மா, அதாவது ஃபங்கி, இது வந்து ரூட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் பிளான்ட் பேத்தோஜன்ஸ். ஓகே, தென் பேசிலோ வைரஸ், இது வந்து ஒரு வைரஸு விச் அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆத்ரோபாட்ஸ். ஓகே, ஆத்ரோபாட்ஸ் அதர் இன்செக்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதி வச்சுருக்க பாருங்கள், நைட்ரோஜன் நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்னா அதில் இருக்க நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்னா நைட்ரோஜனும் அதர் இன்ஆர்கானிக் வேஸ்ட் வந்து சேர்ந்துட்டு சாயிலேருந்து ரிலீஸ் ஆனவுடனே மேக் த சாயில் ஃபர்டைல். அண்ட் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா நைட்ரோஜன் வந்து ரைசோபியம் பாக்டீரியாவில் உருவாகுது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். Okay, it enrich the soil. Example வந்து cyanobacteria. Then biocontrol agents வந்து which protect the crop. Okay, which protect the crops from the insects and all. Okay, for example we can give is bacillovirus and all. Okay, bacillovirus and all we can give bacillovirus. இப்போ ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். பாக்டீரியா மேலேயும் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் மேலேயும் நோட் எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 181. பாக்டீரியா அந்த டாபிக் கீழே பாக்டீரியாவிலேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதை அடிச்சிருங்க. தே ஆர் கன்சிடர்ட் டு பி ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம். அதை அடிச்சுட்டு அண்ட் கீழே வந்து சைஸ் ஆஃப் பாக்டீரியா இஸ் ஃப்ரம் 1 UMO. இது ஒரு மைக்ரோமீட்டர் போல் இருக்கும். 1 UM to 5 UM அதெல்லாம் அடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராம் கூட வேண்டாம். அண்ட் ஆல்சோ இது பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கட்டும் இந்த இடத்துல. அண்ட் இந்த டயக்ராம் வேண்டாம். தென் இதெல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு அண்ட் இது வரைக்கும் நம்ம ஆன்சரை எண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல் ப்ரோகேரியாட்ஸ்.
நம்ம fill in the blanks ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னா செல்ஸ் விதவுட் நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ப்ரோகேரியோட்ஸ். ஸோ பாக்டீரியா ஒன்று ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பாக்டீரியா வந்து அவர் குரூப் பண்ணுறது கிங்டம் மொனிரா கீழே குரூப் பண்ணலாமா. ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால் பாக்டீரியாலஜி வந்து ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா 2 types based on respiration, ஏரோபிக் ஏரோபிக் வந்து அது வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. இது வாழணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட தேவையில்லை, ஆக்சிஜன் இல்லாமல் கூட வாழும் ஏரோபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரோகேரியாட்ஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து குரூப் அண்டர் கிங்டம் மொனிரா, தேர்ட் பாயிண்ட் வந்து பாக்டீரியாலஜி, அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கிளாசிஃபிகேஷன் கிட்டே வந்துடுது ஏரோபிக் அனேரோபிக் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன். ஓகே, this requires oxygen, this does not require oxygen. Then cell structure of bacteria. So first point, bacteria has an outer covering known as cell wall. Cell structure தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டயக்ராம்லாம் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் வந்து அவுட்டர் வால் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இது வந்து செல் வால். நீங்கள் வந்து புக்கில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது இருக்கு இல்லையா, இதுதான் செல் வால். ஸோ அவுட்டர் கவரிங் இது. ஓகேவா, இது அவுட்டர் கவரிங். நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரிப்ரசன்டட் பை அ நியூக்ளியாய்ட் விதவுட் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியாய்ட்னால வந்து இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் ரிப்ரசென்ட் ஆகிருக்கு. இதை பாருங்கள், நியூக்ளியாய்டு. இதில் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் என்பது கிடையாது, பட் நியூக்ளியாய்டு அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ கால் பிளாஸ்மிட் இஸ் ப்ரெசென்ட் இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது, அது வந்து என்னது இது சைட்டோபிளாசம். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, பிளாஸ்மிட் இருக்குது. தென் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கேரிட் பை 70 ரைபோசோம்ஸ். 70 ரைபோசோம்ஸில் வந்து இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கேரி அவுட் ஆகும். ஓகே, தென் அதர் செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது பாருங்கள், இதில் இருக்கா ஏதாச்சும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கா, கோல்கி பாடி இருக்கா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா, கிடையாது. அப்போ வந்து ஒரு ஆப்சென்ட். தென் ஃப்ளாஜிலா எய்ட்ஸ் இன் லோக்கோமோஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த டயக்ராம் கொஞ்சோண்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த டயக்ராம் தான் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் கவரிங் செல் வாலு, தென் நியூக்ளியாய்டு பற்றி வராங்க. நியூக்ளியாய்டு வந்து ரெப்ரசன்டட் பை விதவுட் நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்டட் பை நியூக்ளியாய்டு விதவுட் நியூக்ளியர் மெம்பரேன். அண்ட் பிளாஸ்மிட் அப்படின்றது சைட்டோபிளாசம்குள்ளே இருக்குது. அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இஸ் கேரிட் பை 70 ரைபோசோம்ஸ். and other cell organelles mitochondria are absent. Okay, as we know, based on shape வந்து 4 types இருக்கு. bacilli rod shaped bacteria, spirilla spiral shaped bacteria, cocci spiral or ball shaped bacteria, vibrio comma shaped bacteria. இப்போ ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். bacilliக்கு வந்து bacillus anthracis, BAC bacillus anthracis. spirillaன்றது helicobacterius pylori. Okay, pylori. So Spirilla can example Helicobacter pylori. Okay, pylori. Cocci வந்து இது கூட கொடுக்கலாம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கூட கொடுக்கலாம், இல்லை ஸ்டாஃபிகாக்கஸ் கூட கொடுக்கலாம். ஓகே, விப்ரியோ வந்து விப்ரியோ வந்துடுச்சு. பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் வந்துடுச்சு. மெமரைஸ் பண்ணுறது 2 தான். ஹெலிகோபாக்டீரியா பைலோரி வந்து ஸ்பிரிலாக்கு, அண்ட் காக்சிக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதிடலாம். ஓகே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸோ இல்லை ஸ்டாஃபிலோகாக்கஸோ. ஓகே, இப்போதைக்கு நம்ம பேஸ்ட் ஆன் ஷேப் தான் பார்த்துருக்கோம். தட் இஸ் பேசிலஸ், காக்சி, விப்ரியோ அண்ட் ஸ்பிரில்லா. பட் இப்போ பார்க்க போகிறது வந்து பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜிலா. ஃப்ளாஜிலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ கீழே பாருங்கள், இந்த ஒரு பலூனுக்கு ஒரு நூல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ளாஜிலா. சாரி, இதை பார்க்காதீங்க, இதை பாருங்கள். பலூனுக்கு ஒரு நூல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ளாஜிலா. ஓகேவா, ஸோ இதை பாருங்கள், ஃப்ளாஜிலாக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற டைப்ஸு. இப்போ மோனோட்ரிக்கஸ் அப்படின்னா சிங்கிள் ஃப்ளாஜிலா அட் ஒன் எண்ட். ஸோ பார்த்தோம் இல்லையா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸில். மோனோட்ரிக்கஸ்னால் விப்ரியோ காலரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். விப்ரியோ காலரே வந்து விப்ரியோக்கும் வரலாம், அண்ட் மோனோட்ரிக்கஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் வரலாம். லோஃபோட்ரிக்கஸ் அப்படின்னா டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜிலா அட் ஒன் எண்டு, ஒரே எண்டில் வந்து நிறைய ஃப்ளாஜிலா இருக்கிறது தான் லோஃபோட்ரிக்கஸ். ஆம்பிட்ரிக்கஸ் அப்படின்னா போத் 2 எண்ட்ஸில் வந்து நிறைய ஃப்ளாஜிலா இருக்குது, அதுதான் ஆம்பிட்ரிக்கஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லோஃபோட்ரிக்கஸ்க்கு வந்து சீடோமோனாஸ் எக்ஸாம்பிள், ஆம்பிட்ரிக்கஸ்க்கு வந்து ரோடோஸ்பிரிலம், ருபேரம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென் பெரிட்ரிக்கஸ் அப்படின்னா ஃப்ளாஜிலா ஆல் அரவுண்ட். இப்போ பெரிட்ரிக்கஸ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஃப்ளாஜிலா இருக்குது, இது ஈகோலி எக்ஸாம்பிள். ஆப்ரிடிக்கஸ் வந்து வித்தவுட் எனி ஃப்ளாஜிலா, தட்ஸ் கார்னி பாக்டீரியம் டிப்தேரி. ஓகே, ஸோ 4 types of flagella based on shape and also based on arrangement of flagella.
ஓகே 4 types of bacteria sorry okay so இப்போ கவனிங்க இந்த பிக்சர்ஸ்லாம் கவனிங்க without any flagella atricus monotricus one flagella amphitricus tuft of flagella at both ends peritricus flagella are around and lophotricus tuft of flagella at one end okay lophotricus tuft of flagella at one end okay இப்போ நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா பேஜ் 184 and 185 ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த வேர்ட் ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆன்டினா என்னது அகெயின்ஸ்ட் ஓகே அதாவது எதிர் ஓகே ஆன்டிபயோட்டிக் இஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பை ஆர்கானிசம் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம் ஸோ ப்ரொடியூஸ் பை ஆர்கானிசம் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம் ஓகே யாருக்கெல்லாம் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து டாக்ஸிக்காக இருக்குது டிசீசஸ்க்கு ஓகே பேத்தோஜென்ஸ்க்கெலாம் இப்போ யார் இன்வென்ட் பண்ணாங்க சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் த ஆன்டிபயோட்டிக் பென்சில் இந்த இயர் 1928 தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு த ஆன்டிபயோட்டிக் பென்சில் வாஸ் obtained ஃப்ரம் த ஃபங்கை பென்சிலியம் கிரைசோஜினம் எதனால் obtain ஆயிருக்கு பென்சிலியம் கிரைசோஜினம் it is used to treat diseases such as tetanus and diphtheria the antibiotic streptomycin is obtained from streptomyces bacteria to cure various bacterial infections example plagio okay so இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்டினா என்னது அகெயின்ஸ்ட் எதிர் அண்ட் இப்போ ஆன்டிபயோட்டிக் டிஃபினிஷன் கொடுத்துருக்காங்க யார் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க எப்போ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க எதனால் மேட் ஆகிருக்கு அண்ட் என்னென்னலாம் இது பண்ணும் அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து என்ன பண்ணுது cure bacterial infection and which is from streptomyces bacteria okay example is plagio இப்போ வேக்சின்னா நமக்கு என்ன தெரியும் மருந்துகள் ஓகே இது கண்டுபிடிச்சவர் யார் எட்வர்ட் ஜெனர் மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம் இல்லையா ஸோ வேக்சின் ஆர் ப்ரிப்பேர் ஃப்ரம் டெட் ஆர் வீக்கண்ட் மைக்ரோப்ஸ் ஸோ இப்போ வந்து டெட் மைக்ரோப்ஸ் அப்படின்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போச்சு அப்படின்னா அதை வச்சு வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைனா சில மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வீக்காக இருக்கும் அதை வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேவா சில செக் அவுட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது வென் த வேக்சின் இஸ் இன்ஜெக்டட் த பாடி ஃபார் பேஷண்ட் த பாடி ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஜெர்ம்ஸ் இப்போ வந்து வேக்சின் வந்து ஒரு பர்சனோட பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சில கெமிக்கல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா ஸோ தீஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரிமெயின் இன்சைட் த பாடி அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் future invasion of the germs ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ எதிர்காலத்தில் நோய் வரப்போகுது அப்படின்னா இதை தடுக்கும் ஓகேவா வேக்சின்லாம் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து MMR வேக்சின் இஸ் given for preventing மீசல்ஸ்க்காக MMR வேக்சின் தராங்க ஓகேவா ஸோ வேக்சினை பற்றி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யார் வேக்சின் வந்து எதனால் ப்ரிப்பேர் ஆகிருக்கு அண்ட் பாடியில் இன்ஜெக்ட் ஆகனா என்ன ஆகும் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஓகே MMR வேக்சின் ஃபார் ப்ரிவென்டிங் மீசல்ஸ் இப்போ நெக்ஸ்ட் கொஷின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் காமன் ஹியூமன் டிசீசஸ் காஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம்னால டிசீசஸ்லாம் காஸ் ஆகுது நேம் எழுதலாம் ஓகே ஹியூமனில் தான் காஸ் ஆகும் இதெல்லாம் ஓகே ஸோ ஆன் பேஜ் நம்பர் 188 ஒரு டேபிளோ காலம் ஃபுல்லாக இருக்குது அதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ ஹியூமன் டிசீசஸ் வந்து டியூபர்குலோசிஸ் காலரா காமன் கோல்ட் ரேபீஸ் அமீபிக் டைசென்ட்ரி மலேரியா ஓகே இப்போ டியூபர்குலோசிஸ் வந்து எதனால் காஸ் ஆகுது பாக்டீரியாவில் காஸ் ஆகுது அண்டு எதனால் ஸ்ப்ரெட் ஆகுது பாக்டீரியானாலே ஏர் ஸ்போர்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் ஸ்போர்டம் அப்படின்னா எச்ஐயோ அந்த மாதிரி சளியோ அந்த மாதிரி இப்போ சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பாக்டீரியாவுக்கு பர்சிஸ்டன்ட் காஃப் இருக்குது லாஸ் ஆஃப் வெயிட்டு ப்ரீத்லெஸ்னஸ் இது எழுதிலாம் போதும் இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பிசிஜி வேக்சின் போடலாமா ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு காலரா வந்து விப்ரியோ காலர் தெரியும் நம்மளுக்கு இட்ஸ் த பாக்டீரியா தானே பார்க்குறது நம்ம இப்போ பை ஃப்ளைஸ் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஸோ காலரா வந்து இந்த கொசுகளாலோ இல்லை கொசுகள் அப்படின்னு இல்லை எதில் பறக்குது அப்படி அந்த இதனாலும் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஓகே வாட்டரி டயோரியா இதெல்லாம் சிம்டம்ஸ் ஓகே வாமிட்டிங் ரேபிட் டீஹைட்ரேஷன் அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னது ஆன்டி காலரா வேக்சின் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு காமன் கோல்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தெரியும் த்ரூ ஏர் ஸோ வைரஸ் ஆஃப்கோர்ஸ் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர் அண்ட் ரன்னிங் நோஸ் வந்து ஸ்னீசிங் என்ன நம்மளுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் ஐசோலேஷன் ஆஃப் பேஷண்ட் ஓகே கொஞ்சம் ஐசோலேஷன் அப்படின்னா ஒரு சூடு தண்ணியில் தைலம் போட்டோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஓகே அதுதான் ஐசோலேஷன் ரேபீஸ் வந்து ராப்டோவிரிடே
rhabdoviridae which is a virus. Animal bite, rabiesனால rabbit அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இது வந்து ஒரு ஆனிமல். அப்போ ஆனிமல் ஒரு மிருகம் வந்து நம்மளை கடிச்சா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், ஹாலுசினேஷன் அப்படின்னு மயக்கம் அண்ட் inability to swallow. ஸோ ஆன்டி ரேபிஸ் வேக்சின், ரேபிஸ்க்கு வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின், காலராக்கு வந்து ஆன்டி காலரா வேக்சின். ஓகே, இப்போ அமீபிக் டைசென்ட்ரிக்கு வந்து எதனால் காஸ் ஆகுது, புரோட்டோசோவானால காஸ் ஆகுது, விச் இஸ் என்டா அமீபா, அமீபிக் என்டா அமீபா ஹிஸ்டாலிகா. தென் ஃபுட், வாட்டர் அண்ட் ஃப்ளைஸ். ஸோ இப்போ வந்து அமீபிக் டைசென்ட்ரியும் காலராவும் ஃப்ளைஸ்ன்னு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சிவியர் டயரியா அப்படின்னா வாமிட்டிங், blood in stool. ஓகே, தென் ப்ராப்பர் சானிடேஷன் must be maintained. ஓகே, இப்போ மலேரியா as you know ஃபீமேல், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட பார்த்தோம், ஃபீமேல் மஸ்கிட்டோ காஸ். அண்ட் ஆல்சோ இப்போ பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவானால காஸ் ஆகுது. நாசியா, வாமிட்டிங், ஹை ஃபீவர், இதெல்லாம் சிம்டம்ஸு. அண்ட் ஆன்டி மலேரியா ட்ரக்ஸ் தேவை. ஓகே, மலேரியாவுக்கு ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸு, காலராக்கு வந்து ஆன்டி காலரா வேக்சின், ரேபிஸ்க்கு வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின், காமன் கோல்டு ஐசோலேஷன் ஆஃப் பேஷண்ட், டியூபர்குலோசிஸ் வந்து BCG வேக்சின். ஓகே, இப்போ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபேர் நோட்டில் எழுதணும். ஹவு கேன் வி இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பாக்டீரியல் அக்கௌண்ட் ஆன் ஹியூமன் பீங்ஸ்? மனுஷங்க மேலே எப்படி வந்து நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியல் அக்கௌண்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வி கேன் இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பாக்டீரியல் கவுண்ட் இன் ஹியூமன் பீங்ஸ் பை அடாப்டிங் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஹவு கேன் வி இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பாக்டீரியல் அக்கௌண்ட் இன் ஹியூமன் பீங்ஸ்? ஸோ இன்டேக் ஆஃப் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், ஸ்ட்ரென்த்தான ஃபுட் எடுக்கிறது, ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது. அண்ட் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், இன்டேக் ஆஃப் ஸ்ட்ரென்த்தான ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறது. eat more of prebiotic food. ஓகே, இப்போ இன்டேக் ஆஃப் ஹோல் கிரெயின், ப்ரிஃபர் பிளான்ட் பேஸ்ட் டயட், அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை எல்லாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு ஒழுங்காக எடுக்கணும், ஃப்ரூட்டை ஒழுங்காக எடுக்கணும், திருப்பி ஃபுட்டை ஒழுங்காக எடுக்கணும், அண்ட் ஹோல் கிரெயின் வந்து ஒழுங்காக எடுக்கணும். ப்ரிஃபர் பிளான்ட் பேஸ்ட் டயட். ஓகே, அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னா இப்போ கரும்பு சாப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும். பட் சர்க்கரைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ எடுக்காதீங்க. ஸோ தட்ஸ் த ஃபேக்ட் ஹியர். அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். இப்போ ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த புக் இட் செல்ஃப். பேஜ் நம்பர் 187. ஸோ ஜஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் தான். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் த லைஃப் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஒரு ஃபுட்டு விச் இஸ் யூஸ்ட் இன் த யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் ரோஸ் மில்க்கு வருதில் மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம், அதில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் என்பது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபாசிலஸ் ஆசிடோஃபிலஸ் அண்ட் இது மட்டும் எதுனா போதும். லாக்டோபாசிலஸ் ஆசிடோஃபிலஸ். These bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute to the following effects. என்னென்ன எஃபெக்ட்ஸ்னா, ஸோ decrease the risk of colon cancer. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து காலன் கேன்சர் என்பது அது கொஞ்சோண்டு டிக்ரீஸ் பண்ணும், கேன்சர் வராது. டிக்ரீஸ் கொலஸ்ட்ரால் அப்சர்வேஷன், கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் ப்ரிவெண்ட் டயரியல் இன் டிசீசஸ் பை இன்க்ரீஸிங் இம்யூனிட்டி. டயரியல் அப்படின்னா வாமிட் ஆகிற டிசீஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து விச் இஸ் யூஸ்ட் இன் த fermented milk product, example lactobacillus acidophilus, decrease the risk of colon cancer and decrease cholesterol absorption, prevent diarrheal disease by increasing immunity. That's all. Thanks for watching this video.